ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னா, நம்ம வீட்டில் ரூமுக்கு போனால் லைட் அப்படியே போட்டுட்டு வந்துடுவோம். அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற மாதிரி தான் நம்ம இந்த வீடியோ செய்ய போகிறோம். எப்படி செய்கிறேன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராச்சும் ஃபஸ்ட்டாக பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதேமாரி நம்ம துணி காய போகிற கிளிப்பு வேணும். இதை வச்சு தான் நம்ம அந்த சுவிட்ச் ரெடி பண்ண போகிறோம். அந்த சுவிட்ச் தான் அதுக்கு இம்பார்ட்டனே. அந்த சுவிட்ச் டோருக்கு ஃபிட் பண்ணுற சுவிட்ச் செய்ய போகிறோம். அது வந்து இந்த கிளிப்பில் தான் வச்சு செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த கிளிப் எடுத்துக்கிட்டு இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த உள்ள பின் அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க வெளில. இது மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நான் அலுமினியம் ஷீட் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ரெண்டுத்துலேயும் ஃபுல்லாக அப்படியே ஃபில் பண்ணி விட்டுருங்க. முன்னாடி மட்டும் அப்படியே ஒட்டிட்டாலும் ஓகே தான். உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அதை மாதிரி ட்ரை பண்ணிங்க. நான் அப்படியே வச்சுக்கிறேன். இதே நல்லா டைட்டாக தான் இருக்கும். இதே மாதிரி ரெண்டுத்துலையும் ஃபிட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துலையும் இதே மாதிரி ஃபிட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதை ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு உட்டன் பீஸ் வேணும். நான் ஒரு 2 உட்டன் பீஸ் எடுத்துக்கிறேன். இதேமாரி நான் 2 உட்டன் பீஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஹைட் வந்து ஒரே ஈவனாக இருக்கும். அதேமாரி நான் எடுத்திருக்கேன். இல்லை ஒரு சைடு வந்து இதை ஒட்டிக்கலாம். அப்படியே நீங்கள் ஸ்க்ரூ பண்ணாலும் பண்ணிங்க. நான் ஸ்க்ரூ பண்ணிக்கிறேன். இந்த உட்டன் பீஸ்லேயே வச்சு இந்த ஒரு சைடு உள்ளதை அப்படியே ஸ்க்ரூ பண்ணியிருக்கேன். இது இன்னொரு பீஸ் வந்து நம்ம டோரில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால இது வந்து இதில் ஃபிட் பண்ண வேணாம். இந்த ஒரு பீஸில் மட்டும் ஃபிட் பண்ணிங்க. அதுமாரி இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஒயர் எடுத்திருக்கேன். இதுதான் நம்ம சுவிட்சுக்கான ஒயரு. இப்போ நம்ம இந்த 2 ஒயரை இது இங்கே இதில் அலுமினியம் ஃபைல் ஷீட்டு நம்ம இதில் சுற்றணும்ல, அது ரெண்டுத்துலேயும் நம்ம வந்து சால்டர் பண்ணணும். இதில் ஒன்று, இந்த சைடில் ஒன்று, 2 ஒயரையும் சால்டர் பண்ணணும். நான் சால்டர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இது ரெண்டுத்துலேயும் சால்டர் பண்ணிட்டேன். எப்படி பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். இந்த சைடில் 2 இடத்துலையும் சால்டர் பண்ணிட்டேன். 2 ஒயர் எடுத்து அவ்வளோதான். மறுபடியும் இந்த கிளிப்பை அப்படியே மாட்டி விட்ருங்க. கழட்டு நான் ரிமூவ் பண்ண மாதிரி அப்படியே ரிட்டன் மாட்டிடுங்க ஃபுல்லாக. இந்த இடத்துல ரிமூவ் பண்ணோம்ல அந்த பின்னை, இந்த பின்னை அப்படியே உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணால் மறுபடியும் லாக் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ நான் எப்படி சுவிட்ச் ரெடி பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். இதுதான் நம்மளுக்கு சுவிட்சு. அவ்வளோதான். இந்த ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு சுவிட்சுக்குள்ளது. நம்ம இப்போ எந்த ரூமில் செட் பண்ண போகிறோமோ அந்த ரூமுக்கு போய்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இந்த டோரில் தான் ஃபிட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல தான் நமக்கு இந்த இடத்துல ஃபிட் பண்ண போகிறோம். எப்படி ஃபிட் பண்ணுறேன்னு பார்த்துங்க. இதை வந்து செவுத்துல இந்த சைடு வந்து ஃபிட் பண்ணி இப்படியே ஒட்டிக்கிறேன். பார்த்துங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். இந்த ஒயர் இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டும். இதே மாதிரி இன்னொரு உட் பீஸ் எடுத்தோம்ல, அதை வந்து இந்த டோரில் வந்து இந்த இடத்துல ஃபிட் பண்ணிங்க. கரெக்டாக இப்போ ஃபிட் பண்ணால் அந்த கேப் விழுந்துடணும். அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணுறப்ப அதேமாரி வச்சு ஃபிட் பண்ணிங்க. நான் ஃபிட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. செட் பண்ணி முடிச்சுட்டேன். ஒரு எவன் மாற்றிருக்கேன். இந்த சுவிட்சை வந்து செவுத்தில் ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணியிருந்தேன். இது இப்போ வந்து டோரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா செவுத்தில் ஃபிட் பண்ணியிருந்தா ஒழுங்காக வைக்க முடியல. அதனால டோரில் ஃபிட் பண்ணிவிட்டு சைடில் செவுத்தில் வந்து அந்த கட்டையை வச்சுருக்கேன். எப்படி வச்சுருக்கேன்னு கொஞ்சம் க்ளோஸாக காட்டுறேன். இருங்க பாருங்கள். இப்போ வந்து டச் ஆகலை ரெண்டும். அதனால இப்போ வந்து கரண்ட் வந்து இப்போ சர்க்கியூட் வந்து நின்றுடும். இப்போ ஓப்பன் பண்ணிடனோடனே 2 டச் ஆகிடும் பாருங்க. அவ்வளோதான். இப்போ க்ளோஸ் பண்ணோடனே 2 ஓப்பன் ஆகிடும். எப்படி செட் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக ஒயரிங் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. நார்மலாக நம்ம ஒயருக்கும் சுவிட்சுக்கும் கனெக்ஷன் பண்ணுவோம்ல, லைட்டும் சுவிட்சும் கனெக்ட் பண்ணுவோம்ல, அந்த சுவிட்சுக்கு பதில் இந்த இதில் கனெக்ட் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான். ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் டோரை ஓப்பன் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் ஒரு லைட்டு செட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. நான் டோரை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ லைட் எரியும் பாருங்கள். பாருங்க எந்த அளவுக்கு லைட்டாக எரியுதுன்னு. இந்த இடத்துல இப்போ டச் ஆகிடும். அதனால இப்போ லைட் எரியும் பாருங்க. க்ளோஸ் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆஃப் ஆகிடுது. இப்போ நான் ரூம் லைட்டையும் நான் ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்க லைட் எரியுது. டோரை ஓப்பன் பண்ணோடனே லைட் எரியுது. மறுபடியும் நான் வந்து இங்கே வந்து லாக் பண்ணுறப்ப பாருங்க மறுபடியும் லைட் ஆஃப் ஆகிடுது. இப்போ நம்ம எங்கேயாவது வெளில போகணும்னா, இப்போ நம்ம டோர் வந்து எப்போதும் ஓப்பனில் தான் வச்சுருப்போம் அப்படி. அதனால நம்மளுக்கு வந்து லைட் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஃபுல்லாக ஓப்பனில் தான் வச்சுருப்போம். நம்ம வெளில போகிறப்ப இப்படி வந்து லாக் பண்ணிட்டு போயிடணும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்தமாரி ரூமில் வந்து செட் பண்ணுறதோட மெயின் டோரில் செட் பண்ணிங்க. அப்போ தான் எங்கேயாவது நீங்கள் வெளில போகிறீங்கன்னா ஃபுல்லாக எல்லா லைட்டுமே ஆஃப் ஆகிடும். அதுமாரி செட் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். பாய்.